உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். மேசத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன் செவ்வாய், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. முதலில் மேசம். ராசிநாதன் செவ்வாய் பாகிஸ்தானத்தில் இருக்கின்றார். சூரியன் புதன் சுக்கிரன் ஆகியோர் நன்மை தரும் அமைப்பில் இருப்பதால் உங்கள் கௌரவம் உயரும், பணவரவு திருப்தியாக இருக்கும், குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும், வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும், பெண்களால் நன்மை உண்டாகும், குடும்ப ஒற்றுமை சிறக்கும், குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும், தந்தை வழி காரியங்கள் அனுகூலமாகும், கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. கேது 6ஆம் இடத்தில் இருப்பதால் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் உருவாகும், கோயில் குளங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஜென்மகுரு என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். 12ஆம் இடத்தில் ராகு அதிகப்படியான செலவுகளை கொடுக்கும். கணவன் அல்லது மனைவியின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வெளியூர் பயணங்களும் ஏற்படும். சுப முயற்சிகள் தாமதமாகும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் பாதிக்கலாம். குழந்தைகளின் கல்வி நிலைகளில் அதிகம் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 4/2/2024 இரவு 12:52 முதல் 6/2/2024 அதிகாலை 7:23 வரை சந்திராஷ்டமம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது ரிஷபம். சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கின்றார். சுக்கிரன் புதன் இவர்களால் நன்மை உண்டு. லாபஸ்தானத்தில் உள்ள ராகு உங்கள் எண்ணங்களை பூர்த்தி அடைய செய்யும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். பிரிந்திருந்தவர்கள் சேரும் வாய்ப்புண்டு. உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். சுக்கிரன் 6ஆம் அதிபதி, அவர் 8இல் இருப்பது நல்லதுதான். அதோடு சுகாதிபதி சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு. வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. தந்தை வழி சொந்தங்களால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதை போலவே தாய்மாமன் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படும் வாய்ப்புண்டு. உணவு மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் சிறு சிறு தடங்கல்கள் எல்லா விஷயத்திலும் இருக்கும். சேமிப்பிற்கு சாத்தியமில்லை என்பதால் செலவுகளில் கவனம் தேவை. செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ளவும். உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் உங்களை சங்கடப்படுத்தும். பரிகாரம்: தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை தரும். அடுத்தது மிதுனம். செவ்வாயும் சுக்கிரனும் 7லிருந்து ராசியை பார்க்கின்றார்கள். குரு செவ்வாயை பார்ப்பதால் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். வருமானம் திருப்தியாக இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். கடன் உதவி கிடைக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அவர்களை பற்றிய கவலைகள் குறையும். சுபகாரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பாதிப்படையும். தேவையில்லாத வழக்குகள் மனச்சோர்வை தரும். திடீர் செலவுகள் ஏற்படும். கணவன் அல்லது மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள், இரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படலாம். வீண் செலவுகளில் பணம் விரயமாகும். சிலருக்கு சிறு விபத்துகளும் ஏற்படலாம். பரிகாரம்: புதன்கிழமை பெருமாள் வழிபாடு நன்மை தரும். அடுத்தது கடகம். ராசிநாதன் சந்திரனின் இயக்கம். இவ்வாரம் சற்று மேடு பள்ளங்களுடன் உள்ள வாரமாகவே திகழும். 9இல் ராகு இருப்பதும் 3ஆம் இடத்தில் கேது இருப்பதும் உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கும் அமைப்பு. 10ஆம் இடத்தில் உள்ள குரு உங்கள் தனராசியை பார்ப்பதாலும் சுகராசியை பார்ப்பதாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சற்று புத்திசாலித்தனத்தோடு அணுகினால் எளிதில் வெளிவந்து விடலாம் என்பதை காட்டுகிறது. எச்சரிக்கையுடன் செயல்படுவது ஒன்றே இவ்வாரம் நீங்கள் செய்ய வேண்டியது. ஆன்மீக பயணம், தெய்வ தரிசனம் உண்டு. தொழில்துறையில் காரியங்கள் சற்று தாமதமாகும். வெற்றி எதிலும் உடனடியாக கிடைத்துவிடாது. கடன் சுமை அழுத்தும். வேலை பளு அதிகமாகும். தேவையற்ற விவாதங்களை தடுப்பது நல்லது. பயணங்களை மிகவும் எச்சரிக்கையுடன் செய்யவும். அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் இருக்கும். பரிகாரம்: இஷ்ட தெய்வ வழிபாடு நன்மை தரும். அடுத்தது சிம்மம். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்பாதிபதி புதனும் அவரோடு இணைகின்றார். சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் வெற்றி உண்டாகும். ஒற்றுமை ஓங்கும். திருமண முயற்சிகள் சாதகமாகும். மனை வாங்கும் யோகம் உண்டு. சில புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள்.
பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் சாதகமாகும். மேலதிகாரிகளிடம் நன்மதிப்பு கிடைக்கும். கௌரவம் ஓங்கும். நீண்டகால சில பிரச்சனைகள் நல்லவிதமாக முடியும். ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் உடல் நிலையில் கவனம் வேண்டும். தேவையில்லாத பிரயாணங்கள் ஏற்படும். எதிலும் மிக கடுமையான வேலை பளுவும் அலைச்சலும் இருக்கும். பல நேரங்களில் நிதானத்தை இழக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். கவனத்துடன் இருங்கள். வாகனங்கள் ஓட்டுவதில் அதிக கவனம் தேவை. எதிலும் நிதானம் வேண்டும். தொழிற்கூடங்களில் உள்ளவர்கள் இயந்திரங்களை கவனத்தோடு கையாள வேண்டும். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். உங்களது பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அடுத்தது கன்னி. ராசிநாதன் புதனோடு சூரியன் இணைந்து உங்கள் லாபராசியை பார்வையிடுவதால் தடைகள் நீங்கும். சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறார். வருமானம் திருப்தியாக இருக்கும். தொழில் வணிகம் நன்றாக நடக்கும். மேலதிகாரிகள் ஆதரவு தருவார்கள். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. இடமாற்றமும் புதிய சலுகைகளும் கிடைக்கும். வேலைக்கு முயற்சிக்கும் நண்பர்களுக்கு அவர்கள் விரும்பியபடி நல்ல வேலை அமைய வாய்ப்புண்டு. பொதுவாகவே இவ்வாரம் சுபவாரமாகவே இருக்க வாய்ப்பு அதிகம். கணவன் மனைவி சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குழந்தைகளை பற்றி கவலை வரும். சில பொருள்கள் களவு போகவோ உடையவோ வாய்ப்பு உண்டு. வார்த்தைகளில் கவனம் தேவை. 6ல் குரு இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை தரும். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்க பாக்யாதிபதி புதன் 4ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைகிறார். 6ஆம் இடத்தில் உள்ள ராகு சிறந்த பலனை அளிப்பார். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புண்டு. பழைய கடன்கள் வசூலாகும். குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் தீரும். உடல்நலம் சீராக இருக்கும். குடும்பத்தில் மன நிறைவும் மகிழ்ச்சியும் நிலவும். பணப்பிரச்சனை இருக்காது. சொந்த வீடு அமையும் யோகமும் உண்டு. திருமணமாகி குழந்தை செல்வத்தை எதிர்பார்க்கும் பெண்களுக்கு இவ்வாரம் அந்த யோகம் சிறப்பாக இருக்கிறது. சப்தமஸ்தானத்திலிருந்து ராசியை குரு பார்ப்பதும் மிகச்சிறந்த பலனை தரும். சிலருக்கு இடமாற்றம் உண்டு. வேலை சுமை அதிகரிக்கும். மேலதிகாரிகளிடம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். சில விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மட்டுமே நன்மையை பெற முடியும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டியது முக்கியம். ஊழியர்களால் பிரச்சனைகள் எழலாம். பரிகாரம்: வியாழன் சனி இந்த 2 நாட்களிலும் சக்கரத்தாழ்வார் தரிசனம் செய்யுங்கள். உங்களது சங்கடங்கள் தீரும். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தில் சப்தமாதிபதி சுக்கிரனுடன் இணைந்திருக்கின்றார். அங்கிருந்த புதன் தைரியஸ்தானத்துக்கு மாறுகின்றார். சூரியன் சுக்கிரன் புதன் அனுகூலமான நிலையில் உள்ளனர். வருமானத்தில் பெரிய ஏமாற்றங்கள் இருக்காது. வரவுக்கேற்ற செலவு சமமாகவே இருக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. நண்பர்கள் உறவினர்கள் உதவுவார்கள். 3ல் உள்ள சூரியன் உங்கள் செயல்களை நன்கு திட்டமிடச் செய்து வெற்றி வாய்ப்புகளை தருவார். அரசாங்க காரியங்கள் பலிதமாகும். 11ல் உள்ள கேது இதற்கு பக்கத்துணையாக விளங்குவார். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை அவ்வப்பொழுது பாதிக்கும். சிலர் எதிர்பாராமல் வழக்குகளை சந்திக்க நேரும். பெண் அல்லது பிள்ளைகளுக்கு வரம் தேடுவதில் தடங்கல்கள் ஏற்படும். அதிக அலைச்சலும் உழைப்பும் தரும் வாரம் இது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களும் கண் எரிச்சலும் தோல் நோய்களும் ஏற்படலாம். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்கள். உங்களது சங்கடங்கள் தீரும். அடுத்தது தனுசு. பணவரவில் சிக்கல் இல்லை. லாபாதிபதி சுக்கிரன் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். முக்கியமான கிரகங்கள் சுப பலத்துடன் இருக்கிறார்கள். சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். திருமணமாகி குழந்தை எதிர்பார்க்கும் பெண்களுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்புண்டு. சனி 3ஆம் இடத்தில் இருப்பதால் தொட்ட காரியங்கள் பலிக்கும். நீதிமன்ற தீர்ப்புகளில் சாதகம் உண்டு. சுக்கிரன் பலமாக இருப்பதால் கலைத்துறையினருக்கு லாபம் உண்டு. சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். எனவே அலைச்சல்களும் அவ்வப்பொழுது ஆரோக்கிய குறைவும் ஏற்படும். அதிக வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கை தேவை. காரணம் 4ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் சர்ப்ப கிரகமான ராகு இருப்பதால் எல்லாம் இருந்தும் ஏதோ இல்லாதது போல ஒரு வெறுமை இருக்கும். 2ல் சூரியன் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. பரிகாரம்: கண்ணபிரானை சிறிது வெண்ணெய் நிவேதனம் செய்து வழிபட உங்களது கவலைகள் பறக்கும். அடுத்தது மகரம். ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். பாக்யாதிபதி புதன் ராசியில் சூரியனோடு அமர்கிறார். 7.5 சனியில் பாதச்சனி நடப்பதால் பெரும்பாலான சிரமங்கள் குறைவது சந்தோஷமான விஷயம்தான்.
சுக்கிரனும் ராகுவும் சுபபலம் தரும் அமைப்பில் இருக்கிறார்கள். செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உண்டு. நண்பர்களும் உறவினர்களும் உதவுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. தொழில்துறையில் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகும். பழைய கடன்கள் வசூல் ஆவதும் எதிர்பாராத சில வெற்றிகளும் கிடைக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வேலை சுமை அதிகரிக்கும். அப்பொழுது உங்கள் பொறுமை குறையும். எதிலும் யோசனையும் முன்னெச்சரிக்கையும் அவசியம். உறவினர்களிடம் ஜாக்கிரதையாக பழக வேண்டும். தேவையற்ற மனக்கசப்பும் கருத்து வேற்றுமையும் ஏற்படும். ராசிக்குள் அஷ்டமாதிபதி சூரியன் இருப்பதை கவனத்தில் கொண்டு எந்த காரியத்தையும் மிக நிதானமாக திட்டமிட்டு செய்ய வேண்டும். பரிகாரம்: சனிக்கிழமை அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வது நன்மை பயக்கும். அடுத்தது கும்பம். ராசியில் சனி இருக்க அஷ்டமாதிபதி புதன் 12ஆம் இடத்தில் பிரவேசிக்கிறார். ஒரு வகையில் இது நல்லதுதான். 12ஆம் இடம் புதனுக்கு நல்ல இடம்தான். அது மட்டுமில்லை, 8க்குரியவன் 12இல் அமைவது சில எதிர்பாராத நன்மைகளை அளிக்கவும் செய்யும். பிடிவாதமும் வைராக்கியமும் சில காரியங்களை வெற்றி பெறச் செய்யும். தொழில்துறையில் புது முயற்சிகள் படிக்கும். மனைவி அல்லது கணவனால் பணவரவு உண்டு. சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். ராகு 2ஆம் இடத்தில் இருப்பதால் எத்தனை பணம் வந்தாலும் வந்தது போலவே செலவும் வந்துவிடும். அதுவும் எதிர்பாராத செலவுகளாக இருக்கும் என்பதால் மிகுந்த கவனம் தேவை. சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை யாருக்கும் தராதீர்கள். உறவுகளிடையே ஒற்றுமை குறையும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்வதில் தடங்கல்கள் உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. 8ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தேவையில்லாத அலைச்சலை தவிர்த்துக் கொள்ளுங்கள். கூட்டம் இருக்கும் இடத்திற்கு செல்லாதீர்கள். நோய் தொற்று முதலிய சங்கடங்கள் வந்து சேரும். சந்திராஷ்டமம் 30/1/2024 அதிகாலை 1:30 முதல் 1/2/2024 பிற்பகல் 2:17 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று சிறிது நல்லெண்ணெய் தீபத்தில் சேர்த்து 9 முறை வலம் வாருங்கள். நன்மை கிடைக்கும். அடுத்தது மீனம். ராசிநாதன் குரு 2இல் இருக்கின்றார். சுக சப்தமாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் பிரவேசித்து சூரியனுடன் இணைகிறார். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் போட்டிகள் இருந்தாலும் குரு பலம் மிகுந்திருப்பதால் தடைகளை தாண்டி வந்து விடுவீர்கள். காரிய முயற்சிகள் வெற்றியடையும். வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. தாய் தந்தையரின் ஆரோக்கிய குறைவும் நீங்கும். தெய்வ அருள் உண்டு. திருக்கோயில் பயணங்கள் சிலருக்கு உண்டு. ஜென்மத்தில் ராகுவும் 7.5 சனியும் இருப்பதால் எந்த விஷயத்திலும் முதலில் தடங்கல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் ஏற்படும். தொழில் போட்டிகள் மனச்சோர்வை தரும். ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வாகனங்களை ஓட்டும் போது மிக மிக கவனம் அவசியம். சந்திராஷ்டமம் 1/2/2024 பிற்பகல் 2:18 முதல் 4/2/2024 இரவு 12:51 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: வஸ்திர தானம் செய்வது அளவற்ற நன்மைகளை உங்களுக்கு தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.